ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். சிம்பிளான ஒரு நெக் டிசைன் கேன்வாஸ் இல்லாமல் எப்படி திருப்பி எடுக்கலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நான் பாருங்கள், அடியில் ஒரு சின்னதாக ஒரு லைனிங் கிளாத் வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே ஒரிஜினல் பீஸை வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே லைனிங்கை போட்டிருக்கிறேன். நம்ம கட் பண்ணோம் பாருங்கள் லைனிங்கு, அந்த லைனிங்கை எடுத்து வச்சுருக்கிறேன். மூணும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பின் குத்திக்கலாம். பின் குத்துனதுக்கப்புறமா இப்போ நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் நெக்கு, அந்த மார்க்கிங்கு மேலேயே நம்ம ஸ்டிச்சை போட்டு எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு அதில் எக்ஸஸ் ஆகிருக்க கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இந்த வளைவு வர இடத்துல எல்லாம் இந்த மாதிரி சிசர் வச்சு கட் கொடுத்துக்கோங்க. கட் கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி லைனிங்கை திருப்பிட்டு இந்த மாதிரி விரல் வச்சு இந்த மாதிரி நீவி விட்டுக்கோங்க. நீவி விட்டுட்டு அந்த லைனிங் கிளாத்லேயே நம்ம ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். ஸ்டிச் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி உள்பக்கமாக லைனிங்கை திருப்பிக்கோங்க. லைனிங்கை உள்பக்கமாக திருப்பிட்டு நம்ம மெயின் கிளாத்தில் எண்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம நெக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இனி லைனிங் அட்டாச் பண்ணி எடுக்கலாம். நெக் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்கிற எக்ஸஸ் ஆகிருக்க பீஸையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இது திருப்பி தைக்கிறதுக்காக நம்ம 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஃபோல்டு பண்ணியதுக்காக. அந்த 1 இன்ச்சு எல்லா இடத்துலையும் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஃபஸ்ட்டு லைன் போட்டு எடுத்துக்கலாம். லைன் போட்டு எடுத்துகிட்டு அந்த 1 இன்ச்சு அப்படியே நம்ம ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் ஷோல்டரெல்லாம் இருக்குதான்னு பார்த்துட்டு எக்ஸஸாக இருந்தோன்னா அதை கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு நம்ம பேக்கில் டாட்டு பிடிச்சதுக்காக ஒரு 4 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். நீளம் 4.5 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி 1/4 இன்ச்சு பிடிச்சி நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். அதே மாதிரி அடுத்த பக்கமும் நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம கேன்வாஸே இல்லாமல் சிம்பிளான ஒரு நெக் டிசைனு எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலான்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.